டெய்லி காலையில நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எப்படியாவது டபுள் ஆக்கிடலாம்னு கிரிப்டோல டே ட்ரேடிங் பண்ணலான்னு எல்லாமே அனலிசிஸ் பண்ணிட்டு ஒரு காயினை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கரெக்டா அந்த காயினோட பிரைஸ் டவுன் ஆக ஆரம்பிக்கும். கடைசியில நமக்கு மிஞ்சினது லாஸ் மட்டும்தாங்க. ஆனா நான் இப்போ காட்டுற இந்த சோலோ பிட்காயின் கிரிப்டோ மைனிங் ப்ராடக்ட்டை வெறும் ஒரு $200 பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணி உங்க வீட்டில் வச்சுட்டீங்கனாலே ஒரு நாளைக்கு ₹1000 அசால்ட்டா சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்களே, அது உண்மையா இல்ல ஸ்கேமா? அப்படின்றதுக்கு ஆன்சரை நீங்க எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் பிட்காயினிங் மைனிங்னா என்னது, பூல் மைனிங்க்கும் சோலோ மைனிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ், எது பெஸ்ட், ஹேஷ் ரேட்னா என்னது, ஹேஷ் ரேட்டுக்கும் மைனிங்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அட் லாஸ்டா இந்த ப்ராடக்ட் இதெல்லாம் தெரிஞ்சு பை பண்றதுனால உண்மையிலே ஒர்த்தா இருக்கா, ஏர்ன் பண்ண முடியுமான்றத இந்த வீடியோட முடிவுல நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. கடைசியா உங்களுக்கு தோன்ற விஷயத்த காமெண்ட் செக்ஷன்லயுமே சொல்லுங்க. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிட்காயினிங் மைனிங். பிட்காயினிங்க மைன் பண்ணலான்னு போற எல்லாருமே பிட்காயினுடைய மைனர் தான். ஆனால் அந்த காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்கல் பசில் ப்ராப்ளமை யார் ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணி அந்த பிளாக்கை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பிட்காயின் மைனிங் பண்ணதுக்கு உண்டான ரிவார்ட் கிடைக்கும். ஆனால் ரீசெண்டா பிட்காயின் ஹேலிங் முடிஞ்சிச்சு இல்லையா, அப்ப என்னாச்சுன்னா பிளாக்கோட ரிவார்ட் மைனருக்கு கிடைக்கக்கூடியதை 6 பிட்காயினிங்ல இருந்து 3 கம்மியாயிருச்சு. அதனால இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே இந்த பிட்காயினிங் மைனிங் கான்செப்ட்ல பூல் மைனிங்கை விட்டுட்டு சோலோ மைனிங்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு சில பேச்சுவார்த்தைகள் அடிபட்டுட்டு இருக்கு. அப்ப இந்த பிட்காயினிங்ல பூல் மைனிங்லாம் வேஸ்டா ப்ரோ, சோலோ மைனிங் தான் பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. பூல் மைனிங்னா என்னன்னா, ஒரு ஷேர்டு நெட்வொர்க்ல மைனர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டு பிட்காயின் பிளாக் செயின்ல எப்பெல்லாம் டிரான்சாக்ஷன் நடக்குதோ அப்பெல்லாம் மைன் பண்ணி பிளாக்கை ஃபைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, ஹேஷ் ரேட். இந்த ஹேஷ் ரேட்டுக்கும் மைனிங்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத நான் ஒரு எக்ஸாம்பிளாவே சொல்றேன். ஒரு கார் நீங்க வாங்குறீங்க, அந்த கார் எவ்வளவு வேகமா போகுதோ அந்த அளவுக்கு வேகமா நீங்க உங்க வீட்டுக்கு போயிருவீங்க. அதே மாதிரிதான் நீங்க வாங்குற ரிக் ஆர் கம்ப்யூட்டர்ல ஹேஷ் ரேட் அதிகமா இருந்துச்சுன்னா காயின் பிளாக் செயின்ல நீங்க பிளாக்கை ஃபைண்ட் பண்ற டைமிங் ரொம்ப ஃபாஸ்டாவே பண்ணுவீங்க. அப்ப மைத்த மைனஸை விட உங்க ரிக் ஆர் கம்ப்யூட்டர்ல ஹேஷ் ரேட் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க அந்த பிளாக்கை ஃபைண்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அப்ப ரிவார்ட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா இந்த பிட்காயினிங் பூல் மைனிங் கான்செப்ட்ல என்ன அட்வான்டேஜ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு 10 ஹேஷ் ரேட் தேவைப்படுது ஒரு பிட்காயினிங்க மைன் பண்றதுக்கு அப்படின்னா உங்ககிட்ட 2 ஹேஷ் ரேட் தான் இருக்கும். அப்ப இந்த ஷேர் நெட்வொர்க் மூலமா கனெக்ட் பண்ணி 5 பேர் 10 ஹேஷ் ரேட்டோட பிட்காயினிங்க மைன் பண்ண ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்டாவே மைன் பண்ணலாம். கிடைக்கிற ரிவார்ட்ஸுமே 5 பேருக்கு ஸ்ப்ளிட் ஆயிட்டு கன்சிஸ்டன்டா ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த பூல் கான்செப்ட்ல. ஆனா ரீசெண்டா ஒரு சில ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு பிட்காயின் ஒரு நாள்ல மைன் பண்ணணும்னா 1.2 மில்லியன் TH/செகண்ட் அப்படின்ற ஹேஷ் ரேட் தேவை. அதனுடைய எக்ஸ்பென்ஸ் மட்டும் $5400 கிட்ட ஆகும். இன்கேஸ் நீங்க அதை யூஸ் பண்ணி ஒரே நாள்ல ஒரு பிட்காயின் மைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. ஆனா இப்போ கரண்ட் ஹேஷ் ரேட் ஃபார் 1 பிட்காயின் 621.7 EH/செகண்ட் போட்டிருக்காங்க. இன்கேஸ் அந்த ஹேஷ் ரேட் அதிகமாச்சுன்னா பிட்காயின் மைன் பண்றவங்களுக்கு டிஃபிகல்ட்டி அதிகமாகும். பிட்காயினுடைய ஹேஷ் ரேட் கம்மியாச்சுன்னா ஈஸியா கொஞ்சம் மைன் பண்ணலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். ஆனா பூல் மைனிங் கான்செப்ட்னு வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெடிக்டபிள் ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இந்த பிட்காயின் சோலோ மைனிங் கான்செப்டே உள்ள வருது இந்த ப்ராடக்ட்டோட. ஆக்சுவலா ப்ராடக்ட்ன்றது செகண்டரி தான். பட் சோலோ மைனிங் கான்செப்ட்ல என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, நெட்வொர்க்ல என்ன ஹேஷ் ரேட் இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய டிவைஸ்ல என்ன ஹேஷ் ரேட் இருக்கோ நான் அதை வச்சு பிட்காயினிங்க மைன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது எத்தனை வருஷம் ஆனாலுமே ஓகே அப்படின்றது ஒன்று. லாங் டேர்ம்ல அது மூலியமா உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்காம போகலாம். ரெண்டாவது, ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இது ஒரு லக் பேஸ் பண்ணது தான். பிட்காயின் இன்கேஸ் உங்க ஹேஷ் ரேட் மூலமா மைன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரிவார்டு. இந்த ரெண்டுமே ஓகே, நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன், இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணி நான் வீட்டில் வச்சா எனக்கு டெய்லி கிடைக்கிற சின்ன சின்ன பிட்காயின் ப்ராஃபிட்டபிளா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது 100ல 1% தான் வாய்ப்புகளே இருக்கு. ஏன்னா இந்த ப்ராடக்ட்டை எதுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க, ஆக்சுவலா மார்க்கெட்ல எதுக்கு ஒரு ப்ராடக்ட் வெளியே வரும், ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ற மாதிரி தான். ஆனா சால்வ் பண்ணுச்சான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்க சோலோ மைனிங் குள்ள போகும்போது ஹேஷ் ரேட் அதிகமா வேணும்ன்றதுனால பல ஜிபியூஸ் அதுக்கெல்லாம் வாங்கி கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வேற லெவல்ல அதிகமா வரும். அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ற மாதிரி தான் கம்மியான பட்ஜெட்ல இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணி வச்சு நீங்க வீட்டிலேயே சோலோ மைனிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஒரு யதார்த்தமான விஷயம் என்னது, நீங்க சோலோ மைனிங் பண்ண போறதா இருந்தீங்கன்னா அதிகமா எக்ஸ்பென்ஸ் பண்ணி ஜிபியூஸ் ரெகுலாம் வாங்கி வச்சு உங்ககிட்ட அதிகமா ஹேஷ் ரேட் இருந்து நீங்க மைன் பண்ணாதான் அந்த பிட்காயினிங்ல இருந்து ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு 100ல 40% ப்ராபபிலிட்டி தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ப்ராடக்ட்டை கம்மியான பிரைஸ்ல கம்மியான ஹேஷ் ரேட்டோட மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க என்னதான்
என்னதான் லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணாலுமே ப்ராபபிலிட்டி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்ன்ற ப்ராபபிலிட்டி 100ல வெறும் 10% தான். இதை மேத்தமெட்டிக்கலா ரியலா மைண்ட் பண்றவங்களே பல ஆர்டிகல்ல சொல்லியிருப்பாங்க. SH256 அல்காரிதமை பேஸ் பண்ணி ஹேஷ் ரேட் 50 GH per செகண்ட்ல 3 வாட்ல நீங்க மைண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டே மேபி $0.01 தான் இருக்கும். மேபி அது இப்போ $0.1 இருக்கலாம். அப்படி பார்த்தா அந்த மைண்ட் பண்ணதுக்கு உண்டான எலக்ட்ரிக் பில் எல்லாம் போக நீங்க ப்ராஃபிட்ல வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி பார்த்தா 50 GH per செகண்ட்ல 3 வாட் அவங்க சொல்றதுன்னா இதே ப்ராடக்ட்டை நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பல வெப்சைட்ல 20,000 ரூபீஸ்க்கு அவைலபிளா இருக்கும். அதுல அவங்க போட்டிருக்க ஹேஷ் ரேட்டும் இவங்க சொன்ன ஹேஷ் ரேட்டை பேஸ் பண்ணி வாட்ஸ்அப் பார்த்தோம்னா இதுல 15 வாட்ஸ் கன்சியூம் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அப்போ எக்ஸாக்டா ஒரு நாள் நீங்க மைண்ட் பண்ணாலுமே அதுல வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு கரண்ட் பில் பே பண்றதுக்கு ஈக்குவலைஸ் ஆகுமே தவிர நீங்க ப்ராஃபிட்ல வரதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். இந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட்டா ஸ்கேம் தானா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா இங்க ஸ்கேம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாம இது ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி. இதை பை பண்ணி நீங்க மைண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எப்பனாலுமே உங்களுக்கு லக் இருந்தா பணக்காரன் ஆயிருவீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வராங்க. ஆனா என்னுடைய பர்சனல் சஜஷன் இந்த ப்ராடக்ட் அந்த அளவுக்குலாம் பெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையுமே இந்த வீடியோட காமெண்ட் செக்ஷன்ல இப்பவே பதிவிடுங்க.